வீட்டில் இருக்கிற பைப்லைனில் பிளாக்கேஜ் ஆகிருக்கா, அடைப்பு ஏற்பட்டிருக்கா, அதை வந்து எப்படி எடுக்கிறது? ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சொல்யூஷன்ஸை நான் கொண்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி நம்மளாம் வந்து புதுசாக பைப்லைன் போடுறோம் அப்படின்னா, ஸோ போட்டு கொஞ்ச நாளைக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஒரு 2 வருஷம் வரைக்குமே பார்த்திங்கன்னா எந்த கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது. நல்லா பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் வந்து கிடச்சிட்ருக்கும். தண்ணி பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா பொருள்னு பார்த்திங்கன்னா ஊற்றும். இதே நாளாக நம்ம வந்து டேப் வந்து ஓப்பன் பண்ணி தண்ணி வந்து வெளியில் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாகும். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீடு வந்து குறைஞ்சிட்டு வரதை நம்மளால் வந்து கண்கூட வந்து பார்க்க முடியும். ரீசன் என்ன அப்படின்னா, அந்த பைப்லைன் முழுக்கவே வந்து உப்பு வந்து படிஞ்சிருக்கும். ஸோ அந்த உப்பு வந்து அப்பப்போ வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம். அதை பண்ணாமல் நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னா உள்ளே பார்த்திங்கன்னா பிளாக்கேஜ் ஆயிரும். இன்னும் ஒரு சில வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அந்த வாஷிங் இது இருக்குது பாருங்களேன், வாஷ் பேஷனில் பார்த்திங்கன்னா அடைப்பு வந்து ஏற்பட்டிருக்கும். ஏதாவது கை கழுவும் போது அந்த சாப்பாடு பொருட்கள் போய் பார்த்திங்கன்னா அடியில் வந்து மாட்டிக்கும், அந்த பைப் லைனில் வந்து சிக்கிக்கும். ஸோ அந்த மாதிரி பிளாக்கேஜ் ஏற்பட்டிருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சில சொல்யூஷன்ஸ் வச்சு நம்மளால் வந்து ஈஸியாக வந்து பண்ண முடியும். உள்ளே போய்ட்டு இந்த தக்காளி தூக்கு மாட்டுறதா இருக்கட்டும், இல்லை வந்து இந்த வெங்காயம் பூண்டு இந்த தோலுங்கள்லாம் போய்ட்டு உள்ளே அடியில் மாட்டிக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் வந்து பிளாக்கேஜ் வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, பிளாக்கேஜ் ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆன்லைனில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பைப் வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து பைக்குக்கு சைக்கிளுக்கெலாம் வந்து ஏர் அடிக்கிறதுக்காக ஒரு ஹேண்ட் பைப் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட் பைப் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து சேல் பண்ணுறாங்க. அந்த ஹேண்ட் பைப்பை வாங்கி நீங்கள் வந்து அந்த டேப்பை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து அதிகப்படியான காற்றை வந்து உள்ளே அனுப்பும்போது உள்ளே இருக்கக்கூடிய பிளாக்கேஜ்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிமூவ் ஆயிரும். இது பார்த்திங்கன்னா பேசிக், அதாவது நார்மலாக பண்ணக்கூடிய விஷயங்கள். இது வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா தண்ணி வருது, அந்த தண்ணியோடைய வேகம் வந்து குறைவாக வருது அப்படின்றப்ப நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணலாம். உள்ளே அந்த டேப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த லைனில் பார்த்திங்கன்னா உப்பு வந்து படிச்சிருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லோவாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும் இதை யூஸ் பண்ணி வந்து செக் பண்ணி பாருங்கள். இதே சுத்தமாக வந்து தண்ணி வரலை அப்படின்னா வேறு மாதிரியான விஷயம் வந்து பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, இப்போ வந்து இந்த வாஷ் பேஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த பைப் லைன்ஸாக இருக்கட்டும், இதில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆசிட் வந்து ஊற்றி ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. ஸோ மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆசிட் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு 1/2 hour கழித்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த ஆசிட் ஊற்றினா அந்த பைப் லைனில் பார்த்திங்கன்னா இதை ஊற்றுவாங்க. இந்த சுடுதண்ணியை வந்து ஊற்றுவாங்க. சுடுதண்ணி வந்து ஊற்றுறதுனால மேலும் பார்த்திங்கன்னா வந்து பொங்கும். ஸோ ஆசிட் ஊற்றுறோம், 1/2 hour கழித்து நல்லா கொதிக்க சுடுதண்ணி எடுத்து உள்ளே வந்து ஊற்றுறோம். ஸோ அப்படி வந்து ஊற்றினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பிளாக்கேஜ் வந்து ரிமூவ் ஆயிரும்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த வாஷ் பேஷனை க்ளீன் பண்ணுறதுக்குனே ஒரு பவுடர் இருக்குது. அடைப்பு இருக்குது, பிளாக்கேஜ் இருக்குது அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்குனே ஒரு பவுடர் இருக்குது. ஸோ இந்த பவுடரை பார்த்திங்கன்னா அந்த பைப் லைன்லையோ அந்த வாஷ் பேஷன்லையோ வந்து கொட்டி விட்ருவாங்க. அந்த பவுடரை வந்து கொட்டி விட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த பவுடரை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து உள்ளே போக வச்சுருவாங்க. அந்த பவுடர் கொட்டும் போதே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பொங்கும், நுரக்கிளம்பும், ஆசிட்ன்றனால வந்து ஃபுல்லாக வந்து கொதிக்கும். இப்படி இருக்கும்போது அந்த இடத்துல 1 டம்ளர் தண்ணியாட்டம் விட்டுட்டு ஒரு 1/2 hour கழித்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஆசிட்டை வந்து ஊற்றுவாங்க. அந்த இதுக்கு மேலே அந்த பவுடர் கொட்டினாங்களே அதுக்கு மேலே ஆசிட்டை ஊற்றி நம்ம வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த பிளாக்கேஜ் வந்து ரிமூவ் ஆயிரும்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு பம்பு மாதிரி ரெடி பண்ணி, அதாவது நான் ஆல்ரெடி சொன்னேன்ல பம்பு ஆன்லைனில் வாங்குறேன்னு, அந்த பம்பு வந்து நம்ம வந்து ஆன்லைனில் வாங்காமல் தனியாக பார்த்தீங்கன்னா ஓனாகவே வீட்டிலே வந்து ரெடி பண்ணுறது. வீட்டில் ஒரு பம்பு இருக்குது அப்படின்னா, ஏர் அடிக்கிற பம்பு இருக்குன்னா வீட்டில் இருக்கிற அந்த பைப் லைனை வந்து அறுத்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டியூப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த மூலியமாக நம்ம வந்து காற்றடிச்சு அந்த உள்ளே இருக்கக்கூடிய பிளாக்கேஜை வந்து ரிமூவ் பண்ண முடியும். வீட்டில் பிளாக் வந்துடுச்சு அப்படின்னா ஒரு 2 வழி தான். ஒன்று ஏரை விட்டு வந்து நம்ம அந்த பிளாக் வந்து ரிமூவ் பண்ணணும், இல்லை அப்படின்னா ஆசிட்டை ஊற்றி நம்ம வந்து க்ளீன் பண்ணோம். அப்படி இல்லை அப்படின்னா பைப்பை அறுத்து தான் வந்து க்ளீன் பண்ணணும். உள்ளே போய்ட்டு நல்லா வந்து ஏதாவது அடைச்சிக்கிச்சு, நல்லா வந்து கிரிப்பாக அடைச்சிக்கிச்சு அப்படின்னா எந்த இடம் ஏதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து அறுத்து தான் நம்மளால் வந்து அதை வந்து ரெடி பண்ண முடியும்.